5ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு வருகையில் தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருகை என்று வரவேற்கின்ற இந்த தருணத்திலே இந்த அமைப்பின் தூண்களாகவும் இந்த அமைப்பினை செம்மையாக நடத்தி செல்லுகின்ற ஆளுமைகளாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்பொழுது தாங்கள் சார்ந்த கருத்துக்களை தங்களது கருத்துக்களை உங்களுடைய கருத்தரங்கத்தின் மூலமாக தெரிந்து கொள்வார்கள். இந்த அமைப்பின் தூண்களுள் ஒன்றாகவும் முதல் மொழி நூலின் ஆசிரியராகவும் விளங்கக்கூடிய அண்ணன் பால பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவியல் மனப்பான்மை என்ற தலைப்பிலே நம்முடன் பேச வருகிறார். எனது தலைப்பு அறிவியல் மனப்பான்மை. அறிவியல் சரி, அது என்ன அறிவியல் மனப்பான்மை? இப்படி ஒரு கேள்வி அறிவியல் மனப்பான்மை என்ற அந்த சொல்லாடலை நாம் கேள்விப்படும் பொழுது இப்படி ஒரு கேள்வி நமது மனதிலே எழுந்தால் நமக்கு அறிவியல் மனப்பான்மை இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளலாம். அறிவியல் துறையில் உள்ளவர்கள், அறிவியல் ஈடுபாடு கொண்டவர்கள் எல்லாம் அறிவியல் மனப்பான்மை உள்ளவர்களா என்றால் ஒரு கேள்விக்குறி. மற்ற துறைகளிலே உள்ளவர்கள் எல்லாம் அறிவியல் மனப்பான்மை இல்லாதவர்களா என்றால் அப்படியும் இல்லை. அப்படி என்றால் அறிவியல் மனப்பான்மை என்றால் என்ன? அறிவியல் மனப்பான்மை என்பது நாம் கேட்டு, நாம் பார்த்து, படித்து வரும் தகவல்களில் கருத்துக்களை அப்படியே நம்பாமல் அதன் உண்மைத்தன்மையை அறிவதுதான் அறிவியல் மனப்பான்மை. இந்த அறிவியல் மனப்பான்மையை எளிதாக விளக்க வேண்டும் என்றால் ஐயன் திருவள்ளுவரை தான் துணைக்கு அழைக்க வேண்டும். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் காண்பது அறிவியல் மனப்பான்மை. அப்படி என்றால் ஏன், எதற்கு, எப்படி, இந்த கேள்விகள் தான் இதற்கு அடிப்படையாக இருக்கின்றன. அந்த கேள்விகளும் ஆராயும் நோக்கும் தான் இந்த அறிவியல் மனப்பான்மைக்கு அடிப்படையானவை. ஆனால் இன்று ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை கேட்க வேண்டுமானால் நாம் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோம் என்ற சூழ்நிலையை பார்க்க வேண்டும். சிறு குழந்தையில் ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்டால் அது அதிக பிரசங்கித்தனம். முதிர்ந்த பிறகு அந்த கேள்விகளை கேட்டால் அது கலக குரல். இப்படிதான் நமது கேள்வி கேட்கும் தன்மையை ஒழுக்கத்தின் பெயரால் அதை நசுக்கி வளர்வதல்ல அறிவியல் மனப்பான்மை. அதற்கு எதிரான நிலைப்பாடுதான் அறிவியல் மனப்பான்மை. இந்த அறிவியல் மனப்பான்மை என்ற சொல்லாடலை முதலில் பயன்படுத்தியவர் நமது இந்திய தலைமை அமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள். 1946ஆம் ஆண்டு அவர் எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலிலே அவர் இதை பற்றி விளக்குகிறார். அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்ததால் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 51A உட்பிரிவு H இந்த அறிவியல் மனப்பான்மை ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை என்று அறிவுறுத்துகிறது. அறிவியல் உலகம் எதையும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளாத மரபை உடையது. அது கொள்கைகளாக இருந்தாலும் கோட்பாடுகளாக இருந்தாலும் அதை வாதத்துக்கு உட்படுத்தி, சோதனைகளுக்கு உட்படுத்தி பார்க்கப்படுவதுதான் அதுதான் அறிவியல் உலகின் மரபு. ஒன்றை நம்புவதையோ நம்பாததையோ வைத்து அணுகுவதல்ல அறிவியல் மனப்பான்மை. நாம் எதற்காக நம்புகிறோம், எப்படி நம்புகிறோம், எந்த வகையில் எந்த அளவில் நம்புகிறோம் என்பது பொறுத்து. இந்த அறிவியல் மனப்பான்மையினால என்ன பயன்? இந்த அறிவியல் மனப்பான்மை முயற்சியை பெருக்கும், செயலை ஊக்குவிக்கும். இந்த சுதந்திர இந்தியாவில் நாம் அணு ஆராய்ச்சியில் பல மைல்கல்களை பெற்றிருக்கிறோம். பல தொழிற்சாலைகள் வந்திருக்கிறது, தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கின்றன, தகவல் தொழில்நுட்பத்தில் பெரிய வெற்றியை கண்டிருக்கின்றோம். இவ்வளவு அறிவியல் எல்லாம் வளர்ந்தாலும் அறிவியல் மனப்பான்மையில் ஒரு பிரச்சனை. இதற்கு காரணம் நமது மூட நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள். இவையெல்லாம் ஒழிந்தால்தான் இந்த அறிவியல் மனப்பான்மை பரவலாக்கப்படும். நமது அறிவியல் மனப்பான்மை என்பது ஒரு சிந்தனை ஓட்டம். அந்த சிந்தனையால் நாம் எடுக்கும் முடிவுகள், நம்மளது அணுகுமுறை இந்த சமுதாயத்தை
வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்வதாக இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆயுதங்களும் ஆதிக்க மனப்பான்மையும் ஒரு நாட்டை வல்லரசாக உருவாக்கலாம். ஆனால் நாம் வல்லரசை விட நம்மளுக்கு நல்லரசு வேண்டும். அந்த வகையிலே நல்லரசு வேண்டுமானால் அறிவிய மனப்பான்மை பெருக வேண்டும். அறிவியல் மனப்பான்மை ஒரு வாழ்க்கை முறையாக வேண்டும் என்று சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன். சிறப்பான உரையாற்றி அமர்ந்திருக்கிறார் நண்பர் பன்னீர்செல்வம் அவர்கள். அறிவியல் மனப்பான்மை நமது வாழ்க்கையின் முறையாக அமைய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அடுத்ததாக மகிழ்ச்சி குறித்து நம்முடைய பேச வருகிறார் திருமதி சுப்புலட்சுமி சண்முக சுந்தரம். நான் எடுத்திருக்கிற தலைப்பு மகிழ்ச்சி. ஒரு சின்ன கதை. இது நான் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சி என் வாழ்க்கையில் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதை நான் இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது ஒரு நாள் ஒரு அரசர் நகர்வனம் போகிறாரு. போகும்போது மந்திரியோட போகிறாரு. போகும்போது பார்த்தா ஒரு குடிசையை பார்க்குறாரு. அங்கே ஒரு ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. ரொம்ப சின்ன குடும்பம். ஒரு அப்பா அம்மா பையன். ஆனால் ஒரு மண் கலையத்தில் ஒரு கஞ்சியை குடிச்சிட்டு ஆனால் அப்படி ஒரு சந்தோஷமா ஆடலும் பாடலும் இருக்கிற ஒரு குடும்பம். மன்னர் யோசிக்கிறாரு, என்கிட்ட அவ்வளோ செல்வம் இருக்கு, அவ்வளோ பெரிய அரண்மனை இருக்கு, எனக்கு கூப்பிட்டா வர்றதுக்கு அத்தனை பேர் எனக்கு வேலை செய்யறதுக்கு இருக்காங்க, ஆனா அவங்க கிட்ட இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி ஏன் என்கிட்ட இல்லை அப்படின்னு யோசிக்கிறாரு. மந்திரிகிட்ட கேட்கிறாரு. உடனே மந்திரி சொல்றாரு, எனக்கு ஒரு 99 பொற்காசுகள் கொடுங்க, நான் ஒரு 2 மாசத்துல மகிழ்ச்சினா என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு கொடுக்குறாரு. அந்த மன்னர் அந்த மந்திரி போய் அந்த இவர் வீட்டு வாசல்ல மறுநாள் காலையில அந்த ஒரு பையில 99 காசை கொண்டு போய் வைக்கிறாரு. வைக்கும் போது அவர் காலையில எழுந்திரிச்சு அந்த விவசாயி பார்க்கறான். பார்த்தா ஒரு பை நிறைய பொற்காசு இருக்கு. கீழே கொட்டி அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவனுக்கு அதாவது வாழ்க்கையில ஏதோ ஒரு பெருசா கிடைச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம். கீழே கொட்டி எண்ணி பார்க்கறான். 99 தான் இருக்கு. திருப்பி அவன் மனைவியை கூப்பிடறான். 99 தான் இருக்கு. மகனை கூப்பிட்டு என்ன சொல்றான்? 99 தான் இருக்கு. ஐயோ 100 இருந்தா நல்லா இருக்குமே, என்கிட்ட 99 தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? அந்த ஒரு பொற்காசை சம்பாதிக்கிறதுக்கு போறான். போய் அவன் ஏன்னா அந்த ஒரு பொற்காசை சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா அவன் சாதாரண ஒரு கூலி வேலை செய்யறவன். சரின்னு போறான். ஒரு 2 மாசம் ஆகுது அந்த ஒரு பொற்காசை சம்பாதிக்கிறதுக்கு. போயிட்டு வரான். திருப்பி சம்பாதிச்சிட்டேன், அந்த காசு என்கிட்ட இருக்குன்னு எல்லாத்தையும் அந்த பையில போட்டுட்டு திருப்பி எண்ணி பார்க்கறான். 96 தான் இருக்கு. 4 காசை காணும். உடனே மனைவியை கூப்பிட்டு கேட்கறான், எங்க போச்சுன்னா, நீ 2 மாசம் வேலைக்கு போயிட்ட, நான் என்ன பண்றது, அந்த காசை எடுத்து நான் செலவழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி செலவு பண்ணிடுறாரு. ஐயோ நான் இந்த ஒரு காசுக்கே எனக்கு இவ்வளவு ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் மனைவி மேல அவனுக்கு அவ்வளவு கோவம். போட்டு அந்த மனைவியை வீட்டை விட்டு துரத்துறான், அடிக்கிறான், பகனை போட்டு திட்டான். அந்த அவனோட சந்தோஷம் அங்க காணாம போயிடுது. அப்ப அந்த நேரம் மனைவியை வீட்டை விட்டு வெளியில துரத்துற நேரம் அந்த மன்னர் திருப்பி நகர்வலம் வராரு. அந்த மந்திரி கேட்கிறாரு, என்ன ஆச்சு பாத்தீங்களா, அந்த சந்தோஷத்தை காணும் என்ன பண்ணி. அப்பதான் அவருக்கு புரியுது, சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அது நமக்குள்ளதான் இருக்கு. அதை நமக்கு வாழ்க்கையில இலக்கு என்பது தேவை. இலக்கு தேவைங்கிறது இல்லை, ஆனா அந்த இலக்கை நம்ம தேடி போறதுலயும் அந்த ப்ராசஸ்ல நம்ம வாழ்க்கையில நித்தம் நம்ம டே டு டே நம்ம வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தொலைச்சிட்டு அப்புறம் இலக்கு அடைஞ்சாலும் அந்த மகிழ்ச்சி நம்ம கிட்ட இல்லாம போயிடும். அதனால happiness is a journey and not the ultimate destination of life. நன்றி. பொருள் மட்டுமே மகிழ்ச்சி தந்து விடாது என்றார் உளவியல் சார்ந்தவர்கள் என்றார். ஆனால் 99 பொற்காசுகளை தாருங்களமா, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அடுத்ததாக திரு சண்முக சுந்தரம், நீண்ட அனுபவம் பெற்றவர். சான்றோர்கள் என்ற சபைக்கு முதல்கண் வணக்கம். அனுபவம், என்ன அனுபவம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்த உடனே எந்த அனுபவத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். எதை பற்றி பேசலாம்? தொழிலை பற்றி பேசலாமா, கல்வியை பற்றி பேசலாமா, எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம், இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. திருக்குறளை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்தது. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கடைவரான் நட்பு அப்படிங்கிற ஒரு நட்பு. இந்த நட்பை பத்தி நம்ம அனுபவத்தை சொன்னா என்ன அப்படின்னு நான் ஒரு சிந்தனை. அப்ப நினைச்சேன், அண்ணாமலை பல்கலைக்கழக
என்ன எப்படி இருக்க போகுது, எப்படி பொறியியல் படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்தேன். வரும்போது அங்கே ஒரு பெரிய நட்பு வட்டாரம் எனக்கு கிடைச்சது. அந்த பெரிய நட்பு வட்டாரம் இன்றைக்கு நான் இந்த அளவு உயர்ந்து நிற்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு தூண் அப்படிங்கிறது என்னோட அனுபவம். அந்த அனுபவத்தை பற்றி பேசுறதுக்கு அது ஒரு சின்ன உதாரணத்தோட அந்த அனுபவத்தை பேசுறதுக்கு வந்திருக்கேன். இந்த நட்பு வட்டாரம் குறிப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் முன்னாள் மாணவர்கள் நட்பு வட்டாரம் அது ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ரெங்க், ஒரு மனிதருக்கு ஒரு பெரிய ஊன்றுகோல். எனக்கு குறிப்பாக எனக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் அனைத்துக்கும் இந்த நட்பு வட்டாரம் உதவி செய்திருக்கு. இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நாள் ஒரு நீண்ட நாள், அது ராத்திரி 9-10 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். சாப்பிட்டேன், படுத்தேன், தூங்கிட்டேன். ஒரு 2 மணி 1 மணிக்கு நெஞ்சு வலிச்சு என்னடா அது அப்படின்னு சொல்லி ஒரு எழுப்பி விட்டேன். ஒய்ஃபை எழுப்பி விட்ட உடனே போனோம்னு சொல்லிட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம். போன உடனே டக்குன்னு பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நான் ஐசியூ போய் சேர்த்துட்டேன். நான், என் மனைவி, 2 குழந்தைகள், அப்புறம் சின்ன குழந்தைங்க 2 பேரும். தாய் தந்தையர் வயதானவர்கள், அவர்களுக்கு தெரியாது. 1:30 மணிக்கு நைட் போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு. எனக்கு என்ன தெரியல, எனக்கு ஐசியூவில் வச்சு கூட்டிட்டான். வெளியே நான் யாரும் கான்டாக்டும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. என் மனைவி மட்டும் வெளியே நின்றுட்டு இருக்கா என் குழந்தைகளோட. காலையில் 6 மணி 6:30 மணிக்கு நட்பு வட்டாரங்கள் எப்போதுமே காலையில் எனக்கு ஒரு கால் பண்ணுவாங்க. சில பேர் தினமும் காலையில் கூப்பிட பழக்கம் சில பேருக்கு உண்டு. காலையில் பேசும்போது என்ன ஆச்சு, நீங்கள் ஃபோனை எடுத்துட்டு இப்படி ஆயிடுச்சுன்னா அவர் மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நண்பர் 6 மணிக்கு இந்த செய்தி நண்பர்கள் வட்டாரத்துக்கு சென்றது. 8 மணிக்குள் 200 கைகள் வந்தது எனக்கு உதவி பண்ணுறது. 200 பேர், அவ்வளோ பேர் அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்கள் நண்பர் 200 பேர் வந்தார். ஒரு நண்பர் நேராக சென்று மருத்துவமனை போய் பணம் கட்டுறார். என் மனைவிட்ட கேட்கவே இல்லை. 1 லட்ச ரூபா பணத்தை போய் கட்டுறார் ஒரு நண்பர். ஒரு நண்பர் போய் மருத்துவரை பார்க்கிறார். ஒரு நண்பர் மருத்துவமனையோட நிர்வாக இயக்குனர் பார்க்கிறார். ஒரு நண்பர் அதுக்கு மேல போய் ஆல் இந்தியா மெடிக்கல் சயின்ஸ் கவுன்சில போய் கனெக்ட் பண்றாரு. இத்தனை பேர் சேர்ந்து ஒரு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு தான் இந்த பார்வையாளர்கள் உள்ள விடுவாங்க. நான் எனக்கு உள்ள படுத்துருக்கோம். எனக்கு வருத்தமா இருக்கு, என்ன ஆச்சு தெரியல, நம்ம மாடு உள்ள வந்து பார்த்துட்டோம், அவருக்கு பணம் கூட இருக்காது கையில, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது 4 மணிக்கு முதல் பார்வையாளர் ஒரு நண்பர் வர்றார். வந்துட்டு, நீ குணமாயிருவ, நல்லா ஆயிடுவ, நாங்க எல்லாரும் உன் மனைவியோட இருக்கோம், நீ உன் குடும்பத்தோட இருக்கோம், நீ பேசாம இரு, நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னா. 4 நாள் ஆஸ்பத்திரியில இருந்தேன். முடிச்சு வீட்டுக்கு வந்தேன். என்ன நடந்தது, என்ன ஆச்சு எதுவும் தெரியாது. நலமாக வந்தேன், நலமாக போனேன். நான் வந்த உடனே கைத்தட்டி என்னை கூப்பிட்டு சென்று படுக்க என்னை கொண்டு திருப்பி பழைய மாதிரி கொண்டு வந்தது என் நண்பர்கள் வட்டம். இது என்ன இருக்கு, நான் கோயில் பார்த்த உடனே அதான் சொல்லுது, உடுக்க எழுந்தவன் கை போல அங்கே எடுக்கவும் கை வேணாம். நட்பு என்பது என்ன? ஒரு நண்பருக்கு துன்பம் அப்படின்னு வரும்போது என்ன எது பிரதிபலம் பார்க்க உடனே வந்து உதவி செய்வது. யாருமே பார்க்கல, யாருமே வரல, நண்பர்கள் சொந்தக்காரங்க வரல, பக்கத்து வீட்டுக்காரங்க வரல, யாருமே வரல. ஆனால் 200 கைகள் வந்தது, நட்பு கைகள். இது ஒரு நட்போட என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். நண்பர்களை பெற்றுக் கொள்ளுங்கள். நண்பர்கள் இருக்கட்டும். நல்ல நண்பர்கள் இருப்பது ஒரு வரம். அந்த நண்பர்களை பெருக்கிக் கொள்வது வாழ்க்கை முன்னேற்றம், நம் சமுதாயத்தை முன்னேற்றம், நம் சந்ததிகள் நன்றாக இருப்பார்கள். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அனுபவம். உங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். என் அனுபவம் என்று சொன்னவுடன் நட்பை பற்றி பேச வேண்டும், அது அனுபவத்தை சொல்ல வேண்டும் நினைச்சேன். இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நட்பு என்பது ஒரு வரம், நல்ல நண்பர்கள் பெரும் சொத்து. இதையே தனது கருத்தாக எடுத்து சொன்னார், தனது அனுபவத்திலிருந்து எடுத்து சொன்னார் நண்பர் சண்முக சுந்தரம் அவர்கள். மிக அருமையான முறை. அடுத்ததாக மனவளம், மனம் எவ்வளவு சிறப்பாக வைத்திருக்கிறோமா, நிம்மதியாக வைத்திருக்கிறோமோ, திருப்தியாக வைத்திருக்கிறோமோ, அவ்வளவு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பான் என்பதனை வலியுறுத்துவதற்காக இந்த அமைப்பின் முக்கிய தூணாக விளங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினை முன்னின்று நடத்தி வரக்கூடிய நண்பர் அன்பழகன் அவர்கள். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். மனம் என்றவுடன் மனிதன் ஆதி காலத்தில் மிருகங்களை கண்டு பயந்தான். அப்பொழுது மனிதன் காட்டுக்குள் காட்டுவாசியாக வாழ்ந்தான். மனிதன் நாகரிகமடைந்தான். மனிதனை பார்த்துதான் மனிதன் பயப்படுகிறான். எங்கே போனது நாகரிகம்? இன்று கோர்ட்டுக்கு சென்றால் குற்றவாளிகள் பெரும்பாலானோர் கல்வி கற்றவர்கள்,
உயர்ந்த படித்தவர்கள் மிகுந்த செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். எங்கே அந்த மனத்தை தொலைத்தார்கள்? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கை மறந்து மனிதன் போன போதை மறந்து போகலாமா? அப்படிலாம் பாட்டெல்லாம் கேட்டு ஏன் மனிதர்கள் இன்று பெரும்பான்மையான குற்றவாளிகள், தவறு செய்யக்கூடியவர்கள் படித்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பது இந்த சமூகத்தின் மிகப்பெரிய சாபத்து. கிராமத்தில் ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டுட்டாங்கன்னா அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க, ரத்தம் வரும், கட்டு போடுவாங்க, ஆஸ்பத்திரி போவாங்க. ஆனாலும் மறுநாள் அந்த மனைவிக்கு கொண்டையில் பூ வாங்கி வச்சுட்டு எம்ஜிஆர் படத்துக்கு போயிடுவோம். ஆனால் இன்றைக்கு ஒரு மனைவியை திட்டாங்கன்னா எல்லாம் டைவர்ஸுங்க. எங்கே போச்சு உங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கை என்பது? இல்லறம்னா என்ன? மனம் எங்கே போச்சு? ஒரு சின்ன சம்பவம். மனநலம் குன்றிய குழந்தைகள் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைகள் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த பிள்ளைகள் எல்லாம் அவங்க ஓட்டப்பந்தயம் வெளியே ஓடலாம் அப்படின்னு அந்த பள்ளி நிர்வாகம் முடிவெடுத்து ஒரு கிரவுண்டில் ஓடுறாங்க. குழந்தைகள்லாம் ஓடும்போது ஒரு குழந்தை தவறி விழுந்தது. அந்த குழந்தை தவறி விழுந்தோடனே முன்னாடி ஓடின குழந்தை திரும்பி வந்து இந்த உழுந்த குழந்தைய தூக்கி கை காலெல்லாம் தொடங்கிட்டாங்க. யார் மனநலம் கொண்டியவர்கள்? அந்த குழந்தைகளா? இல்லை என்னை போன்று பேண்ட் சட்டெல்லாம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, இவர்கள் மனநலம் கொண்டியவர்களா? எங்கே ஒரு ஆட்டக்காரன் நம்ம ஒரு கொஞ்சம் அப்படி திரும்பிட்டாங்க, ஒரு கட்டவாத்தில் திட்டாங்க. நம்ம ஒரு இடத்துல போய் கொஞ்சம் நிப்பாட்டிங்கன்னா உடனே இந்த டிராஃபிக்கில் நம்ம வண்டி ஓட்டுறதுல அவ்வளோ சிக்கல் இருக்குது. மனம் இல்லறம் நைட்டு படுத்தோன்னா தூக்கிட்டாங்கன்னா அவர் நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்ற அர்த்தம். படுத்தோன்னா தூக்கம் அவர் எப்படி வரும்? மன நிறைவுதான் மனிதனை வாழ வைக்கும். வசதி வாய்ப்புகள் அல்ல. அது எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தால் இப்போ சண்முகசுந்தர் சொன்னாருக்குங்களா, நான் படுத்துட்டேன், என் நண்பர்கள் தான் வந்தாருன்னு. நண்பர்கள் அவ்வளோ முக்கியம். மனநலத்தோடு வாழ்வோம் என்பதை உங்களுக்கு முதல் மொழியின் சார்பாக சொல்லி, அதுதான் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கும், நம் உறவுகளை ஆரோக்கியமாக வைத்திருக்கும், நமக்கு நிம்மதி கொடுக்கும், நம் சந்ததிகள் நம்மை பார்த்து கற்றுக்கொண்டு நல்வழி வாழ்வார்கள். அதற்கு நாம் ஒரு உதாரணமாக வாழ வேண்டும். அதுக்கு மனத்தை பக்குவமாக கையாள வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மனம் நல்ல மனமாக இருக்குமானால் மனம் போல வாழ்வு கிடைக்கும் என்றெல்லாம் சொன்னார். நம்மையும் நமக்கு அடையாளம் காட்டினார். மிக்க மகிழ்ச்சி அன்பழகன். அடுத்ததாக எங்களது நிறுவனத்தின் பொருளாளர் திரு ராஜேந்திரன் அவர்களும் ஒரு தனியார் துறை நிறுவனத்திலே மிக உயரிய பொருட்களில் இருக்கின்றவர். இலக்குகள் நிர்ணயித்தல் என்ற தலைப்பிலே பேச வருகிறார். இலக்குகள் மிக கச்சிதமாக இருக்கும். அவருடைய உரையும் அவ்வாறவே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக பார்த்தோம்னா இந்த உலகத்துல ரெண்டு வகையான மக்கள். ஒன்று எல்லாம் அவன் கையில் அப்படிங்கிற ஒரு பிரிவு. மற்ற பிரிவு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம் கையில். எல்லாம் அவன் கையில் அப்படிங்கிறதுல அவன் யார் அந்த கேள்வி. சில பேருக்கு அது கடவுள், இறைவன். சில பேருக்கு அது இயற்கை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்மளையுடைய ஆற்றல் மிகுந்த ஒரு சக்தி. அந்த அறிவியல் ஒன்றும் நம்மளுக்கு புரியாம இருக்கு. கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த கடவுள் ஆன்மீக மார்க்கத்தில் போனவங்க, ரொம்ப கடும் தவம் செய்து கடும் தியானம் செய்து கண்டுபிடித்து ஆன்மீகத்தில் இருந்தவங்க கடவுளை உணர்ந்ததாக சொல்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடைசியில் அவங்க சொல்றாங்க நான் கடவுள் அப்படிங்கிறாங்க, இல்லைன்னா நான் கடவுளோட அங்கம் அப்படிங்கிறாங்க. ஸோ இயற்கை அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா இந்த இயற்கை இன்னைக்கு ஒரு கண்டறியப்பட்ட உண்மை என்னன்னா, இந்த பிரபஞ்சம் எந்த தாதுகளால உருவாயிருக்கோ அதே தாதுகள் தான் நம்ம உடல் அமைப்போம். ஸோ அப்படின்னு பார்த்தா நம்மளும் இயற்கையோட ஒரு அங்கம் தான். மூணாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்மளை மீறிய ஒரு சக்தி, அந்த அறிவியல் ஒன்றும் நம்மளுக்கு புரியல. அந்த வகையில பார்த்தா கூட ஒரு காலத்துல அணு சக்தி அப்படிதான் இருந்தது, மின்சார சக்தி அப்படிதான் இருந்தது. ஸோ மனிதனோட அறிவுக்கு அது புலப்பட்டவுடன் மனிதன் தன் கட்டுப்பாடுக்குள் வைத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது
நோக்கி செய்யும் பயணம் தான் நான். ரைட்டா? ஸோ இந்த இலக்குகளை நாம் நிர்ணயித்தால், சரி ஒரு 10 இலக்குகளை நம்ம நிர்ணயிக்கிறோம், அதுல வந்து 3 தான் வெற்றி அடைந்திருக்கு, 7 தோல்வி அடைந்தால் பரவாயில்லை. அந்த 3 வந்து நீங்க நினைச்சதை நீங்க நடத்தி காட்டியிருக்கீங்க. ஸோ சின்ன சின்ன இலக்குகளை வந்து நம்ம வெற்றிக்கான காண பெரிய இலக்குகள் நம்மளுக்கு கைகூடும் அப்படின்ட்டு ஒரே ஒரு கவிதையும் நான் இன்னைக்கு எழுதின புக்ல கூட எழுதிட்டேன். வானம் தொட்டுவிடும் தூரம்தான் என்ற இலக்கை கொண்டு நம்பிக்கையுடன் வளர்ந்தேன். வானத்தை நான் தொடவில்லை, ஆனால் நான் திரும்பி பார்த்த போது பலர் தொட முடியாத உயரத்தில் நான். சுருக்கமாகவும் அதே சமயத்தில் ஒரு அருமையான தலைப்பிலே கச்சிதமான உரையாற்றி அமைந்திருக்கு. அடுத்ததாக இந்த அமைப்பின் தலைவராக விளங்கக்கூடிய ஆவிச்சி அவர்கள் நிதி மேலாண்மை என்ற தலைப்பிலே நம்முடைய பேச வருகிறார். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நிதி மேலாண்மை அப்படிங்கிறது 3 நிமிஷத்துக்குள்ள பேசக்கூடிய தலைப்பா இல்லை. ஒரே ஒரு கேள்விதான், ஏன் வேண்டும் நிதி மேலாண்மை? அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நிதி மேலாண்மை ஏன் வேண்டும்? மன நெருக்கடி வராம இருக்கணும்னா நிதி மேலாண்மை வேணும். மன நெருக்கடி வேண்டாம இருக்கணும்னாலே நிதி மேலாண்மை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து திருவள்ளுவர்லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம அண்ணன் கூட அடிக்கடி சொல்லுவாரு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லாத மாதிரி பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை அப்படின்பாரு. ஸோ பொருள் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை தருமா? பொருள் மட்டுமே மகிழ்ச்சி தருமானா பொருள் மட்டுமே மகிழ்ச்சி தராது. ஆனால் பொருள் இருந்தால் ஒரு மன நிறைவு கிடைக்கும். பொருள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான வாழ்க்கையின் யதார்த்தத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். இந்த நிதி மேலாண்மை ஏன் வேணும், மன நெருக்கடி அதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் தாண்டி ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணவீக்கம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு இட்லி 20 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னாக்க 5 வருஷம் கழிச்சு அதே இட்லியை 20 ரூபாய்க்கு வாங்க முடியாது. அது 25 ரூபாய் ஆயிடும். அப்போ உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? இன்னைக்கு இருக்கிற அதே பணம் இருந்தா உங்களுக்கு வந்து அன்னைக்கு நிதி மேலாண்மை மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் உங்களை தள்ளிடும். ஸோ இந்த பணவீக்கத்துக்காக நீங்கள் இந்த நிதி மேலாண்மையை செய்ய வேண்டும். இதுல ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு 5 முக்கியமான விஷயங்களை நீங்க கவனிக்கணும். ஒண்ணு வந்து சேமிப்பு. என்னடா இது வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கு, எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவரா இருந்தா கண்டிப்பாக உங்களால் அந்த சேமிப்பை செய்ய முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சரியான நிதி திட்டமிடல். அதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் அட்வைசரை போய் பார்த்து ஒரு நிதி திட்டமிடல் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வருவாய் எவ்வளவு இருக்கு, அதுல எவ்வளவு தூரம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத அவர் உங்களுக்கு சொல்லுவாரு. அந்த சேமிப்பை மாதந்தோறும் நீங்கள் கட்டாயமாக ஜுடிஷியஸா அதை செய்யணும். சேமித்த பணத்தை என்ன செய்வது? அதை வந்து முதலீடு செய்யணும். வெறுமனை சேமிச்சு வச்சுட்டீங்கன்னா அது இன்னைக்கு இருக்கிற 20 ரூபா நாளைக்கு 25 ரூபா ஆகிற இட்லியை வாங்க முடியாது. ஸோ சேமிப்பை முதலீடு செய்ய வேண்டும். முதலீட்டுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. வைப்பு நிதி, பிக்சட் டெபாசிட்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு, வெஞ்சர் கேபிட்டல் அது வரைக்கும் நீங்க முதலீடுகளின் வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு மிக மிக அதிகம். ஸோ அந்த மாதிரி ஒரு முதலீடுக்கான வாய்ப்புகள் என்னென்னு பார்த்து அதை உங்களுடைய சேமிப்பை, அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்கு, எந்த வகையில் அதை பிரிக்கணும், எந்தெந்த சேமிப்புல எவ்வளவு முதலீடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த உங்களுடைய வயது சார்ந்த திட்டம். அது உங்களுக்கு வயது 20னா அது ஒரு திட்டம், 50னா ஒரு திட்டம், 70னா ஒரு திட்டம். அந்த மாதிரி அதை முதலீடு செய்யணும். அந்த முதலீட்டில் வருகின்ற வருவாயை என்ன செய்ய வேண்டும், அதை முக்கியமா பிரிச்சு எடுத்துக்கணும். பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணும், கல்யாண செலவு, இந்த மாதிரியான அந்த வருவாய்களுக்கான ஒரு திட்டமிடல் மிக முக்கியம். அதுக்கப்புறம் செலவுகள், என்னென்ன செலவுகள் இருக்கு அது குறித்த உங்களுடைய பார்வை ரொம்ப
அப்படிங்கிற ஒரு இது பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு வருகின்ற வருவாய் சேமிப்பு போக இருக்கின்ற வருவாயை வந்து பகுத்துக்கணும். பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல்ங்கிற மாதிரி நம்மளுடைய வருவாயை பிரிச்சுக்கணும். ஒரு 5 பகுதியா பிரிச்சு அந்த 5 பகுதியில நம்ம செலவழிச்சோம்னா நம்மளுடைய இந்த நிதி திட்டமிடல் வந்து இன்னும் ரொம்ப பக்காவா இருக்கும். அது இந்த 5 பகுப்புகள் அதுவும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். கட்டாய செலவினங்கள், அதாவது நம்மளுடைய குழந்தைகளுடைய படிப்பு, மாத வாடகை, இந்த மாதிரியான செலவுகள்லாம் வந்து கட்டாய செலவினங்கள். அதையெல்லாம் எவ்வளவு வருது, அது வந்து 60% தான் உங்களுடைய வருவாயில 60% தான் அதுக்கு இருக்கணும். அப்போ நம்ம ரெண்ட் வந்து அதிகமா இருக்கு, இல்ல செலவுகள் அதிகமா இருக்குன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். அந்த திட்டங்களை மாற்றி, அல்லது வாடகை குறைவா உள்ள இடத்துக்கு போயிட்டு, அல்லது பள்ளி செலவு கம்மியா உள்ள பள்ளிகள்ல சேர்த்து அந்த மாதிரி கட்டாய செலவினங்கள் 60% வச்சுக்கணும். விருப்ப செலவினங்கள்ங்கிறது நம்மளுடைய டிசையர், அதாவது ஆசை என்ன, நாம வந்து நாளைக்கு ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு விரும்புறோம், இல்ல நாளைக்கு ஒரு வண்டி வாங்கணும்னு விரும்புறோம், ஒரு வீடு வாங்கணும்னு விரும்புறோம்னா அதுக்கு வந்து மாதந்தோறும் ஒரு சேமிப்பு கட்டாயம் வேணும். அதை சேமிப்புல இருந்து பிரிச்சு எடுத்து விருப்ப செலவினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தனியா நம்ம மாதம் 10% அப்படின்னா 10% அதை எடுத்து விருப்ப செலவினங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்ல போட்டுக்கணும். அதாவது இந்த நிதி திட்டமிடல்ல நீங்க உங்கள்ட்ட வந்து 5 சேமிப்பு கணக்கு இருக்கணும், 5 சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். அதில் நீங்க வருவாய் வந்தோன்னா பிரிச்சு போட்டுறணும். பிரிச்சு போட்டு ஒவ்வொரு சேமிப்பு கணக்குல இருக்கிறதையும் ஒவ்வொரு செலவினங்களுக்கு பயன்படுத்தணும். 3வது வந்து மிக முக்கியமானது கேளிக்கை. கேளிக்கை வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிதி திட்டமிடல்ல நிறைய ஆலோசகர்கள் வந்து இந்த கேளிக்கையை வேண்டாம், அதை குறைச்சிருங்க, உங்களுக்கு சேவ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் கேளிக்கைக்கான தேவை இருக்கிறது. ஒரு சினிமா பார்க்கறதோ, இல்ல ஒரு சாப்பிட போறதோ, அந்த மாதிரியான கேளிக்கைகளுக்கு 5% தனியாக எடுத்து அதை ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓய்வுக்கான சேமிப்பு. நம்ம வந்து ரிட்டையர் ஆயிட்டோம் அப்படின்னாக்க நமக்கான செலவுகள் எவ்வளவு வரும் அப்படிங்கிற ஒரு திட்டமிட்டு அதுக்கு ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு வச்சுக்கணும். இறுதியாக நன்கொடை. எங்களை மாதிரி அமைப்புகளுக்கு, முதல் மொழி மாதிரியான அமைப்புகளுக்கு நீங்க வந்து நன்கொடை கொடுத்து ஆதரவு தெரிவிச்சீங்கன்னா நன்றாக இருக்கும். ஏன்னா இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு கிவிங் பேக் டு சொசைட்டி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது. ஸோ நாங்கள்லாம் வந்து தமிழுக்காக எங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிற மாதிரி, நிதி கொடுத்துருக்கிற மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கிறதோ அதற்கான அறக்கட்டளைகளில் நீங்கள் வந்து நன்கொடை செலுத்த வேண்டும். இல்லை ஆதரவற்றோருக்கு உதவி செய்வதாக இருக்கலாம், எந்த விதமான நன்கொடையாக வேணா இருக்கலாம், அது ஒரு 5%. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுருக்கமான ஒரு நிதி திட்டமிடல 3 நிமிஷத்துல நான் உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை விரிவாக கேட்கணும்னா என்கிட்ட வந்து மிக்க நன்றி, வணக்கம். நன்றி ஆவிச்சி அவர்களே. ஆவிச்சி அவர்கள் இன்னும் 2 நிமிடம் பேசியிருந்தால் நாம் சில ஆயிரங்களை சேர்த்திருக்கலாம். அடுத்ததாக திரு சதாசிவம் அவர்கள் தமிழர் ஓர்மை என்ற தலைப்பிலே பேசுகிறார். அனைவருக்கும் வணக்கம். திடீர்னு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொல்லியிருக்காங்க. நான் அவங்க நேரத்தை வீணாக்க விரும்பல. 2 விஷயங்கள் வந்து எனக்கு அப்பப்போ மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்முடைய நகரத்தார் சமூகம் வந்து பர்மாவிலிருந்து விரட்டப்பட்டார்கள், இந்தோனேஷியாவிலிருந்து விரட்டப்பட்டார்கள், தாய்லாந்திலிருந்து விரட்டப்பட்டாங்க. அவங்க வந்து இந்தியாவுக்கு திரும்பும்போது அவங்க வீட்டுக்கு வந்த சொத்து என்பது ஏறக்குறைய 3 லட்சம் கோடி அப்படிங்கிற மாதிரி ஒரு மதிப்பெண்ணுக்கு போடுறாங்க. அவங்க அன்னைக்கு விரட்டப்பட்ட போது அவங்களுக்காக யார் வந்து கண்ணீர் விட்டாங்க இந்த தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னோம்னா யாருமே வந்து அந்த விஷயத்தை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுக்கல. எனக்கு இதன் மேலே ரொம்ப வருத்தமாக இருக்கும். காமராஜ் மேலே, பெரியார் மேலே, அண்ணா மேலே, தமிழ்நாட்டினுடைய அனைத்து தலைவர்களுமே இப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகம் வந்து தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் இழந்து இங்கு நிர்கதியாக வருது. அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கோ ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தோமா, இல்லை தமிழ் சமூகத்தினுடைய பொது சமூகம் ஏதாவது எடுத்துச்சுன்னா இல்லை. நண்பர்களே, இதை நல்லா புரிச்சு வச்சுக்கோங்க. இதே இது வேறு ஒரு சமூகத்தில் நடந்திருந்தால் அவர்கள் இப்படி விட்டுருக்க மாட்டாங்க. தமிழ் சமூகம் இதை பாராமல் இருந்தது என்பது மிகப்பெரிய குற்றம் குற்றம் குற்றம். அதே மாதிரி இந்திய விடுதலை போராட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவாக நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அவருக்கு பின்னாடி உயிரை கொடுத்தவர்கள் இந்திய
இராணுவத்தில் இருந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருந்து பரவி கிடந்த தமிழர்கள் தான் ஏறக்குறைய 40,000 பேர் தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறாங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மிங்கிறதே வேற யாரும் கிடையாது. பர்மா போன்ற நாடுகளில் அங்கங்கே சிதறி கிடந்த தமிழர்கள் தான் அந்த படையில் இருந்தாங்க. இவங்க தான் 90 விழுக்காடு இருந்தாங்க. அவங்க தான் அந்த போர்க்களத்தில் மாண்டார்கள், மடிந்தார்கள். அவங்களுக்கு இந்திய அரசு ஏதாவது ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. யாராவது யோசனை பண்ணி பாருங்க, இந்த சுதந்திர போராட்டத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்த சமூகம் இந்திய சமூகத்தில் தமிழ் சமூகம் தான். ஆனால் அவர்களை வரலாறு அடையாளப்படுத்தவில்லை, நாமும் அவங்களை பற்றி பேசவில்லை. இந்த 2 விஷயமும் ஏன் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு தவிர்க்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம், தமிழர்களிடம் ஓர்மை இல்லை. நாம் தமிழர்கள் என்ற ஓர்மை இல்லாதனால்தான் நம்மளால இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு துயரமான விஷயம். இந்த தமிழர் ஓர்மை என்பது வெற்றி அடைந்ததுக்கான 2 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1965 இந்த நாட்கள் எல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டு மாணவர்கள் சமூகமே கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க எந்த அமைப்பின் பின்னாடியோ எந்த கட்சியின் பின்னாடியும் இல்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியது தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் பேசுகின்ற தமிழ் மாணவர்கள் நடத்தினாங்க. அமைப்பு கட்சி எதுவும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி ஒன்றிய அரசு அந்த கொள்கையில் பின்வாங்க வைத்தது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய போராட்டம். அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா தமிழர்கள் என்ற ஓர்மை இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் அண்ணாமலை கொடியேற்றத்தில் எங்களுக்கு காட்டுவாங்க, இந்த இடத்துல தான் தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு கொடியேற்றினாங்க, அங்கதான் ராஜேந்திரன் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறுலாம் கேட்கும்போது புல்லரிக்கும். இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை என்னுடைய மூத்த மாணவர்கள் நடத்தியிருக்கிறாங்க. அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது தமிழர் ஓர்மை. அதே மாதிரி சமீபத்தில் நம்ம கடற்கரையில ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அதுக்கும் எந்த அரசியல் பின்புலம் இல்லை, அரசியல் கட்சி இல்லை, உள்ளே வரக்கூடாதுன்றாங்க. அந்த போராட்டமும் வெற்றி அடைந்து சட்டங்கள் திருத்தப்பட்டதற்கு காரணம் தமிழர் ஓர்மை என்ற அடிப்படையில் இந்த இளைஞர்கள் மாணவர்கள் திரண்டார்கள். ஆகவே தமிழர்கள் இனிமேல் தங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் உரிமைகளையும் பெற வேண்டும் என்று சொன்னால் அரசியல் கட்சியெல்லாம் அதை தாண்டி தமிழர் ஓர்மை என்கின்ற தலைப்பின் கீழ் அனைவரும் திரள வேண்டும். தமிழர் ஓர்மை வேண்டும் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சதாசிவம் அவர்களே. தாழ்ந்த தமிழகமே என்று மீண்டும் ஒரு முறை அறைகோல் எடுத்திருக்கிறார். அடுத்ததாக எங்கள் அமைப்பின் நிறுவனர் இந்த அமைப்பினை பல்வேறு தளங்களுக்கும் ஒரு உயரிய இடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த இயக்கத்தை துவக்கிய அண்ணன் திரு சிவ இளநிலை அவர்கள் நம்முடைய கடமை, சமுதாய கடமை ஆகிய தலைப்பிலே பேசுகிறார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த சமுதாய கடமை என்பது ஏதோ நாம் செய்கிற நன்கொடை போல பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. இந்த சமுதாயம் இல்லாமல் நாம் இன்றைக்கு பொறியாளர்களாக இருக்க முடியாது. அண்ணாமலை செட்டியார் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சிதம்பரத்தில் வைக்க
கால் திரு என்று வள்ளுவர் சொல்வார். நம்மிடையே இருக்கின்ற செல்வம் மற்றவர்களுக்கு பயன்படுகிறது எவ்வளவு பெரிய உன்னதமான செயல் என்று நினைத்து பாருங்கள். எனவேதான் இந்த முதல்வழி அறக்கட்டளை மூலம் நாங்கள் நிறைய செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அப்படி நினைப்பதற்கு இந்த சமுதாயத்திலே நாங்கள் கடன்பட்டு இருக்கிறோம். இது ஒரு பெருமைப்பட்டு இது ஒரு நாங்கள் ஒரு அரசியல் கூட்டம் போல அதை சொல்லி ஓட்டுக்கள் வாங்க வேண்டிய தேவை யாருக்கும் இல்லை. எனவே இந்த சேவை நதியைப் போல மரங்களைப் போல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். கவியரங்கத்திலே கூட நல்ல அறிவியல் தலைப்புகளை கொடுத்து போட்டிகளை நடத்தி 135 மாணவ மாணவிகள் பங்கு பெறுமாறு செய்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். முதல்மொழியை நிறுவிய நண்பர்கள் தனவால் நாங்கெல்லாம் உறுதி கூறுகிறோம், இன்னும் சிறப்பாக இன்னும் வருங்காலத்தில் இது நீங்கள் சொன்னது போல தொடர்ந்து நடக்கும். நாங்கள் இன்றைக்கு அந்த நிதி வைத்திருக்கிறோம். நான் ஆவிச்சியினர் சொல்வதெல்லாம் போன வருடம் 15 லட்சம் இருந்தால் இந்த வருஷம் நீங்க முடிக்கிறப்ப அது 16 லட்சமாக இருக்கிறது. எனவே அந்த செலவு பண்றதுக்காக நாங்கள் பண்ணல, அதுல வளர்ச்சி இருந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்திலே 1 கோடி ஆகி அதிலிருந்து வருகின்ற வட்டி மூலமாகவே இந்த போட்டிகளையும் கூட்டங்களையும் நடத்துகின்ற அளவுக்கு நாங்கள் வளர்வோம் என்பதை இந்த சமுதாயத்திற்கு நாம் பணியாற்றுவது தொடர வேண்டும். உங்களால் ஆன சிறு உதவியை இந்த சமுதாயத்திற்காக செய்யுங்கள், அது போதும். இந்த கூட்டத்திற்கு நாங்கள் எதிர்பார்த்த முறையிலே சென்னை பெட்ரோலியத்தின் தலைமை பொது மேலாளர் 2-3 பேர் வந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் காரணம் இங்கே அண்ணாமலை பல்கலைக்கழக பொறியாளர்கள் மட்டுமல்லாமல் கோவை CIT கல்லூரியில் இருந்து வந்த பன்னீர்செல்வத்தின் மூலமாகவும் நிறைய நண்பர்கள் வருகிறார்கள். அதே போல சென்னை சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து நிறைய நண்பர்களை அன்பழகன் கொண்டு வந்துள்ளார். இன்னும் பல பேர் முதல்மொழியில் சேருங்கள். அந்த கல்லூரி முதல்வர் வந்திருந்தார்கள், மீனாட்சி கல்லூரியில் இருந்து சண்முகசுந்தரம் அழைத்து வந்திருக்கிறார். அவர் அந்த கல்லூரி மாணவிகளையும் இனி அழைத்து வருகிறேன் என்கிறார்கள். ஊர் கூடி தேர்ந்தெடுப்போம். அறிவியல் தமிழை வளர்ப்பதற்கு இந்த முதல்வழி தன்னாலான எல்லா உதவிகளையும் செய்யும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி அண்ணன் சிவகணேசனே. அண்ணன் ராமநாதன் அவர்கள் உங்கள் முன் ஒரு சிறு உரை. அன்பு நெஞ்சங்களுக்கு தலை வணங்குகிறேன். இங்கே பேசின எல்லோருக்கும் தலைப்பு கொடுத்தார்கள். அவர்கள் இந்த தலைப்புக்குள்ளே இருந்து அந்த அரங்குக்குள்ளே இருந்து வட்டாட வேண்டிய அவசியம் கட்டாயம் அவர்களுக்கெல்லாம் இருந்தது. எனக்கு அந்த மாதிரி எந்த தலைப்பும் கொடுக்கவில்லை. ஆகவே அது சுதந்திரமாக ஆடுவதற்கான களம் என்று நான் அதை நினைத்துள்ளேன். இந்த முதல்மொழி அமைப்பிற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்திலே அது செவ்வையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ தமிழுக்கு நிறைய அமைப்புகள் இருக்கின்றன. தமிழ் இலக்கியத்தை முன்னெடுத்து செல்கிற அமைப்புகள், தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட்டை முன்னெடுத்து செல்கிற அமைப்புகள். இந்த அமைப்புகள் எல்லாம் தமிழ்நாட்டிலையும் இருக்கின்றன, வெளி மாநிலங்களில் இருக்கின்றன. தமிழ் பேசுகிறவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த மாநிலங்களில் வெளிநாடுகளிலேயும் இருக்கின்றன. இது தமிழ் இலக்கியம் சார்ந்த பண்பாடு சார்ந்த அமைப்புகள். இன்னொரு பக்கம் தமிழர்கள் அறிவியல் துறையிலே மிகச்சிறப்பான இடங்களிலே பங்கு வகிக்கிறார்கள், அங்கம் வகிக்கிறார்கள். அவர்கள் பொறியாளர்களாக இருக்கிறார்கள், மருத்துவர்களாக இருக்கிறார்கள், விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் துறை சார்ந்த அமைப்புகளிலே இருக்கிறார்கள். அந்த துறை சார்ந்த அமைப்புகள் மூலமாக அந்த அறிவியல் கண்ணோட்டத்திலே அவர்கள் அதை முன்னெடுத்து செல்கிறார்கள். இப்போ இந்த அறிவியல் அமைப்புகள் ஒரு பக்கம் இருக்கின்றன, இந்த தமிழ் சார்ந்த அமைப்புகள் ஒரு பக்கம் இருக்கின்றன. ரெண்டிலையும் தமிழர்கள் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட இந்த ரெண்டுக்கும் அடிப்படையில் ஒரு வேறுபாடு இருக்கிறது. என்னவென்றால் இந்த அறிவியல் சார்ந்த அமைப்புகள் அதில் இயங்குகிறவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் அந்த அறிவியல் அமைப்புகளிலே அவர்கள் அந்த அறிவியலை முன்னெடுத்து செல்வதற்கு பயன்படுத்துகிற மொழி ஆங்கிலமாக இருக்கிறது. இதற்கு வரலாற்று ரீதியாக சில காரணங்கள் இருக்கின்றன. பாரதியார் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொன்னார். பாரதியாருக்கு பிற்பாடு விடுதலை அடைந்த பிற்பாடும் இந்த கடந்த 75 ஆண்டுகளிலே பார்த்தால் தமிழகம் பல்வேறு அரசியல் கட்சிகளை, ஆட்சியாளர்களை பார்த்திருக்கிறது. ஆனால் எல்லா அரசியல் கட்சிகள் ஆட்சி நடத்திய போதும் ஒரு நோக்கம் விலகாமல் இருந்து வந்திருக்கிறது. அது கல்விக்கு அந்த ஆட்சியாளர்களும் அந்த அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் கொடுத்து வந்த முக்கியத்துவம். காமராசருடைய ஆட்சி காலத்திலே தான் மதிய உணவு கொண்டு வரப்பட்டது. அவருடைய ஆட்சி காலத்திலே தான் பள்ளி படிப்பு இலவசம் என்ற திட்டம் வந்தது, இந்தியாவிலேயே முதல் முறையாக.
அறிஞர் அண்ணாவினுடைய மிக குறுகிய காலத்திலே அவர் இருமொழி கொள்கையை அமல்படுத்தினார். எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது காமராசருடைய மதிய உணவை அவர் சத்துணவு திட்டமாக மாற்றினார். பள்ளி பிள்ளைகளுக்கு இலவச சீருடை, விலையில்லா பாடநூல் எல்லாம் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் வந்தது. கலைஞருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீர்கள் முதலில் பியூசி வரை இலவச கல்வி, அப்புறம் +2 வரை இலவச கல்வி என்கிற திட்டங்கள் எல்லாம் வந்தன. பல்வேறு உயர்கல்வி கூடங்கள் அமைக்கப்பட்டன. சத்துணவுலே இந்தியாவிலேயே முதல் முறையாக முட்டையை கொண்டு வந்தவர் கலைஞர். இப்படி பல்வேறு திட்டங்கள் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் முதல் தலைமுறையிலே படிக்கிறவர்களுக்கு உதவித்தொகை, கிராமப்புறத்தில் இருந்து வருகிறவர்களுக்கு இடஒதுக்கீடு, இதெல்லாம் கலைஞருடைய ஆட்சியில் வந்தது. அதற்கு பிற்பாடு ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியில் மடிக்கணினி, பிள்ளைகளுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது, பிள்ளைகளுக்கு சைக்கிள் வழங்கப்பட்டன. எடப்பாடியாருடைய ஆட்சியில் அரசு பள்ளிகளிலிருந்து வருகிற மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இப்போது முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியிலே பார்த்தால் புரட்சிகரமான காலை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நான் முதல்வன்கிற திட்டம் இருக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கு மாதம் தொகை 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டம் வந்திருக்கிறது. இப்படி எல்லா ஆட்சிகளிலேயும் கல்வியை முன்னெடுத்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்து வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆரம்ப பள்ளியில படிக்கிறவர்களில் அவர்கள் அத்தனை பேர் 100% உயர்நிலை பள்ளிக்கு போகிறார்கள். இந்த உயர்நிலை பள்ளியில படிக்கிறவர்களிலே சரிபாதி பேர், 2ல் 1 கல்லூரிக்கு போகிறார்கள். இது இந்தியாவிலேயே மிக அதிகமான சதவிகிதம் இன்றைக்கு தமிழகத்திலே தான் இருக்கிறது. நம்முடைய கல்வியில அந்த கல்வியினுடைய தரத்திலே நமக்கு கரிசனம் இருக்கிறது, விமர்சனங்கள் இருக்கின்றன, அதை முன்னேற்ற வேண்டும், அதெல்லாம் சரிதான். என்றாலும் பரந்துபட்ட மக்களை கல்வி சென்றடைந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சாதனை என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இப்போ தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் 2050 இந்தியாவில் அதாவது அந்த 50% உயர்நிலை பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு போகிறபடி 50% ஆக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் நிர்ணயித்திருக்கிற காலக்கெடு 2050. அது நாம் இப்போதே அடைந்து விட்டோம். நம்மை அதை போல் அந்த கல்வி திட்டத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ இது ஒரு மிகப்பெரிய வீச்சாக தமிழகத்திலே நடந்திருக்கிறது. அப்போ அது நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இதை நாம் அடைந்ததில் நாம் ஒரு விலையை கொடுத்து தான் இதை வாங்கியிருக்கிறோம். என்ன விலை என்றால், தமிழ் இந்த உலகத்திலே அறிவுப்புலம் நமக்கு எந்த மொழியின் வாயிலாக கிடைக்கிறதுனா ஆங்கிலத்தின் வாயிலாக கிடைக்கிறது. அப்போ நாம் இந்த கல்வியை, இந்த அறிவியலை, இந்த பொறியியலை, இந்த மருத்துவத்தை, இந்த விஞ்ஞான கல்வியை எப்படி பெற்றோம் என்றால் ஆங்கில மொழியாக பெற்றிருக்கிறோம். அது என்ன ஆயிற்று என்றால், ஒரு காலம் ஆங்கிலம் என்பது ஒரு மொழி. அப்போ ஆனால் அந்த ஆங்கிலம் என்கிற மொழி, ஆங்கிலமே என்பதை ஒரு அறிவாக, அது ஒரு லாங்குவேஜ் என்பதற்கு பதிலாக அது ஒரு நாலேஜ் என்று கருதக்கூடிய ஒரு மயக்கம் நம்முடைய மக்களிடத்திலே வந்துவிட்டது. அதனால தான் ஆங்கில மோகம் வந்திருக்கிறது. இப்போ மற்ற நாடுகளெல்லாம் அப்படித்தான் நடந்திருக்கிறதுனால வெளிநாடுகளெல்லாம் பணியாற்றியிருக்கிறேன். இப்போ நாங்கள் ஹாங்காங்கில் இருந்தபோது என் கூட ஒரு வங்கதேசத்து இளைஞர் பணியாற்றினார். அவர் பொறியியலை சீனாவிலே படித்தார். அவர்கள் சீனாவில் என்ன செய்தார் என்றால், தெற்காசிய நாடுகள், கிழக்காசிய நாடுகளுடைய நட்புறவை வளர்த்துக் கொள்வதற்காக அங்கே நன்றாக படிக்கிற பிள்ளைகளுக்கு புலமை பரிசு ஸ்காலர்ஷிப் கொடுத்து சீனாவிலே இருக்கிற மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களை இடம் கொடுத்து படிக்க சொல்கிறார். அவர் பொறியியல் கல்வி என்னுடன் பணியாற்றிய இளைஞருக்கு அந்த மாதிரி பெய்ஜிங் பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைத்தது. அவர் பொறியியல் கல்லூரி அங்கே 5 ஆண்டுகள், ஆனால் இவர் 6 ஆண்டுகள் படித்தார். ஏன்னா அந்த முதல் வருடம் அவர்கள் இவருக்கு சீன மொழியை கற்றுக் கொடுத்தார். அடுத்த 5 வருடம் அவர் பொறியியலை சீன மொழியிலே படித்தார். அவர் பணியாற்றுகிற போது சீனத்தை சரளமாக பேசுவார், சீன மொழியை எழுதுவார், எல்லாம் அவராலே செய்ய முடியும். அங்கே சீனாவில் இருக்கிற மிகப்பெரிய திட்டங்களை நிறைவேற்றிய தலைமை பொறியாளர்கள் ஹாங்காங்கிற்கு வருவார்கள், அதை பற்றிய கருத்தரங்குகள் நடத்துவார்கள். அப்போது அவர்கள் சீன மொழியை தான் பேசுவார்கள். அப்போது பெய்ஜிங்கில் சீனாவுடைய வடபாகத்தில் பேசுகிற சீன மொழிக்கும் ஹாங்காங் தென்பாகத்தில் இருக்கிறது இங்கே பேசுகிற சீன மொழிக்கும் வேறு மொழிகள். அப்போ இங்கே இருக்கிறவர்களுக்கு அவர்கள் பேசுகிற இந்த மாண்ட்ரின் என்கிற சீன மொழி புரியாது. அவர்கள் வடக்கே இருந்து வருகிறவர்கள் மாண்ட்ரினில் பேசுகிற போது வேறொருத்தர் மொழி பெயர்ப்பார். ஆனால்
அறிவியலை சீன மொழியிலே தான் படிக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் நாட்டாங்களுடைய விமான நிலையத்தில் பணியாற்றினேன். அங்கே வந்து ஒரு ரயில் போட்டார்கள். அந்த ஒரு முனையத்திலிருந்து இன்னொரு முனையத்திற்கு போகிற ரயில், ஏபிஎம் என்று சொல்வார்கள், ஆட்டோமேட்டிக் பீப்புள் மூவர், ஆளில்லாத ரயில். அப்போ அந்த திட்டத்தில் பணியாற்றிய போது அந்த ரயில் பெட்டிகளை ஒரு ஜப்பானிய நிறுவனம் வழங்கியது. அவர்கள் இந்த கூட்டத்துக்கெல்லாம் வருவார்கள். அந்த கூட்டத்துக்கு வருகிற போது அவர்கள் ஜப்பானிய மொழியில தான் பேசுவார்கள். கூட ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருப்பார். இப்போ 2009 பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவில் ஒரு உள்கட்டமைப்பு திட்டத்தில் பணியாற்றினேன். அந்த ஒப்பந்ததாரர் ஒரு ரஷ்யாக்காரர். அப்போ அவருடைய தலைமை பொறியாளர்கள்லாம் வந்தார்கள் என்றால் அவர்கள் மாஸ்கோவிலிருந்து வருவார்கள். அவர்கள் ரஷ்ய மொழியிலே தான் பேசுவார்கள். அவர் வருகிற போது டெல்லியில் இருந்து அவருடைய தூதரகத்தில் இருந்து ஒரு மொழிபெயர்ப்பாளரை கூட்டிக் கொண்டு வருவார்கள். அவர்கள் அதை மொழிபெயர்த்து சொல்லுவார்கள். இப்போ நம்ம ஆங்கிலம் பேசுகிற நாடுகள், இப்போ அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் போன்ற நாடுகளை தவிர்த்து விட்டால் எல்லா யூரோப்பிய நாடுகளிலேயும் அவர்கள் மொழியிலே தான் படிக்கிறார்கள். அதுதான் இயல்பானது. தாய்மொழி கல்விதான் இயல்பானது. அதில் தான் மிக சிறப்பாக படிக்க முடியும். நான் என்ன முயன்றாலும் நம்மாலே ஆங்கிலேயர்களுக்கு நேராக ஆங்கில மொழியை கற்க முடியாது. அது இயற்கை. அப்போ நாம் இன்றைக்கு இந்த கடந்த 75 ஆண்டுகளிலே தமிழ்நாடு இவ்வளவு பெரிய கல்வியிலே முன்னேற்றத்தை சந்தித்திருக்கிறது. இந்த முன்னேற்றம் என்பது நாம் பெருமைப்படத்தக்க விஷயம். ஆனால் அதற்கு நாம் ஆங்கிலம் என்கிற ஒரு விலையை கொடுத்து அதை வாங்கியிருக்கிறோம். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ நாம் தமிழிலே படிக்க வேண்டும் என்று சொல்லுவது, தமிழிலே எல்லா கல்வியும் உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதெல்லாம் நம்முடைய இலக்காக லட்சியமாக வைத்துக் கொள்ளலாம். அது ஒரு நீண்ட கால திட்டமாக இருக்க வேண்டும், இருக்கும். அதே நேரத்தில் நாம் உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தமிழ் மொழி செம்மொழி, தமிழ் மொழியை நாம் அதற்கு தகமைப்படுத்த வேண்டும். அப்போ அதற்கு அடிப்படையாக தமிழ் மொழியிலே நம்முடைய அறிவியல் நூல்களை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருகிற போது அதற்கான கலை சொற்களை நாம் தமிழிலே உருவாக்க வேண்டும். இப்போ நான் கடந்த அறிமுகப்படுத்துகிற போது பெருமையாக சொன்னார்கள், நான் கடந்த சில ஆண்டுகளாக சில கட்டுரைகளெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் கலை இலக்கியம் சார்ந்த கட்டுரைகள் எழுதுகிறேன், கல்வி மொழி சார்ந்த கட்டுரைகள் எழுதுகிறேன், பன்னாட்டு அரசியல் பொறியியல் சார்ந்த எழுதுகிறேன். இப்போ இந்த கல்வி மொழி சார்ந்து எழுதுகிற போதும் கலை இலக்கியம் சார்ந்து எழுதுகிற போதும் இல்லாத ஒரு சிக்கல் இந்த பன்னாட்டு அரசியல் சார்ந்தும் பொறியியல் சார்ந்தும் எழுதுகிற போது எனக்கு வருகிறது. ஏனென்றால் இந்த பன்னாட்டு அரசியலும் பொறியியலும் சார்ந்து எழுதுகிற போது நிறைய ஆங்கில சொற்கள் இருக்கின்றன, கலை சொற்கள் இருக்கின்றன. இந்த கலை சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இருந்தால்தான் இதை தமிழ் வாசகர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ நமக்கு இந்த கொரோனா காலத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தன. அப்போ அதை பற்றியெல்லாம் நான் அந்த காலத்தில் எழுதினேன். இதில் ஒரு 3 சொற்கள் இருக்கின்றன. இந்த தொற்று நோய் தொடர்பான சொற்கள் எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக். எண்டமிக் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கும். அதற்கு தடுப்பூசிகள் இருக்கும், மருந்துகள் இருக்கும். அதையெல்லாம் போட்டால் அந்த நோய் நின்று விடும். இப்போ இந்த காலரா, மலேரியா, அம்மை போன்ற நோய்கள். ஆனால் இந்த நோய் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும். முன்கூட்டி நீங்கள் தடுப்பூசி எல்லாம் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் அந்த நோயை நீங்கள் அழித்து விட முடியாது. அது எண்டமிக். எபிடமிக் என்பது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் பரவுகிற நோய், மனித குலத்திற்கு புதிதாக இருக்கும். அது வருகிற போது அதுக்கு எந்த மருந்து இருக்காது. அப்போ மனிதர்கள் கொத்தாக சாவார்கள். அந்த நோய் வேகமாக மேலே போகும், நிறைய பேர் பலிகொள்ளும். அதற்கு பிற்பாடு அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இல்லாமல் ஆகிடும். நாங்கள் ஹாங்காங்கில் பேசுகிற போது 2003 இந்த சார்ஸ் என்கிற ஒரு நோய் வந்தது. அப்போ அது ஹாங்காங், சிங்கப்பூர், சீனா, கிழக்காசியாவில் சில இடங்கள் இந்த பகுதியிலே தான் இருந்தது. அதில் நாங்கள்லாம் உயிரை பிடித்து கொண்டு அந்த நேரத்தில் இருந்தோம். பாதிக்கப்பட்டதில் 10ல் 1 இறந்து போனாங்க. அப்புறம் அந்த நோய் இல்லாமல் ஆகிவிட்டது. இந்த சார்ஸ் மாதிரி தான் 2012 மத்திய கிழக்கு நாடுகளில் மெர்ஸ் என்று ஒரு நோய் வந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்னாலே கேரளாவில் நிப்பா என்ற ஒரு தொற்று நோய் வந்தது. அது வைரஸ் என்ற ஒரு படம் எடுத்தார்கள், சில பேர் பார்த்துருக்க கூடும். இதெல்லாம் வந்து எபிடமிக். பேண்டமிக் நமக்கு எல்லாருக்கும் உதாரணம் தெரியும், கோவிட். அது என்ன செய்யணும்னா, அப்போ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் இல்லாமல் உலகம் முழுமைக்கும் பறந்துவிட்ட இடங்களுக்கு பரவிவிடும். அதுவும் இதே மாதிரி ஒரு பீக்குக்கு போய் அப்புறம் இறங்கிவிடும். இதற்கு முன்னாலே வரலாற்றிலே பல பேண்டமிக் வந்திருக்கிறது. 1918 ஸ்பானிஷ் ஃப்ளூ, 57 ஏஷியன் ஃப்ளூ, அதுக்கப்புறம் 2009 ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய பன்றிக் காய்ச்சல். இதெல்லாம் பேண்டமிக், பறந்துவிட்ட உலக அளவில் வந்தது. இந்த கோவிட் வந்தபோது என்ன நடந்ததுன்னா, முதல்ல வூஹான் என்கிற ஒரு
சீன நகரத்தில் வந்தது. அந்த இடத்துல பல விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு தொற்றியது. அப்போ அதுக்கு கொரோனா வைரஸ்லேருந்து வந்தது என்று கண்டுபிடித்தார்கள். அப்போ என்ன சொன்னாங்க, அப்போ விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள் என்ன சொன்னார்கள், இது ஒரு எபிடமிக், இது இந்த பகுதியில் இருக்கும், இந்த பகுதியில் இருந்து அதற்கு மற்றபடி இந்த சார்ஸ் மாதிரி மேலே கீழே வந்துவிடும் என்று அவர்கள் அறிவியலாளர்கள் கருதினார்கள். ஆனால் அது அப்படி நடக்கவில்லை. அது தேசப்படத்தினுடைய எல்லைக்கோடுகள் எல்லாம் முடித்துக்கொண்டு கண்டங்களையும் சமுத்திரங்களையும் தாண்டி உலகம் முழுமையும் பரவி ஒருக்க எல்லாரையும் பார்த்துவிட்டது. 2020-21 மிகப்பெரிய பாதிப்பு நடந்தது. ஆனால் எபிடமிக்கில் இருக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. நம்மளுடைய சார்ஸில் 10ல் ஒருவர் மரணம் அடையும் போது கோவிட்ல அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதற்கு விஞ்ஞானத்தினுடைய பலனாக மருத்துவமும் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இதுதான் இந்த பேண்டமிக். அப்போ இந்த கோவிட் தொடங்கிய போது அது எபிடமிக் ஆக கருதப்பட்டது. அதற்கு பிற்பாடு அது பேண்டமிக்காக வந்தது. அப்புறம் 2022 தொடக்கத்தில் இல்லாமல் ஆகிவிட்டது. ஆனால் அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள், சில பேர் இந்த வைரஸினுடைய சில கூறுகள் இன்னும் இருக்கிறது, இது மறுபடியும் வரும், ஆனால் அது ஒரு எபிடமிக்காகவோ பேண்டமிக்காகவோ இருக்காது, அது எண்டமிக்காக இருக்கும், இந்த காலரா மாதிரி மலேரியா மாதிரி இருக்கும் என்று சில அறிவியலாளர்கள் அறிவியல் கட்டுரைகள் எல்லாம் எழுதுகிறார். ஆனால் அது ஒரு பரந்துபட்ட அளவில் ஒப்புக்கொள்ளப்படவில்லை. உலக சுகாதார மையம் ஒரு நாள் வந்தது எபிடமிக் என்று அறிவித்தது கோவிடை, அடுத்த நாள் இன்னொரு காலகட்டத்தில் அதை பேண்டமிக் என்று அறிவித்தது. இன்னும் அதை எண்டமிக் என்று அறிவிக்கவில்லை. ஆனால் அதை பற்றி அறிவியல் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ இதை பற்றியெல்லாம் இந்த மருத்துவ இதழ்களில் மட்டுமல்ல, ஏதாவது மக்களை நேரடியாக பாதிக்கிற பிரச்சனை எல்லா இதழ்களிலையும் கட்டுரைகள், ஆங்கில இதழ்களிலும் கட்டுரைகள் இருக்கிறது. அப்போ அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இது ஒரு எபிடமிக்காக தொடங்கியது, இது பேண்டமிக்காக வளர்ந்தது, இது தொடர்ந்து ஒரு எண்டமிக்காக இருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். இதை நாம் இப்போ தமிழில் எழுதணும். இப்போ இந்த எண்டமிக் என்ற சொல்லுக்கு தமிழில் என்ன வார்த்தை? பெருந்தொற்று. இந்த எபிடமிக் என்பதற்கு தமிழில் என்ன வார்த்தை நாம் வைத்திருக்கிறோம்? பெருந்தொற்று. பேண்டமிக் என்பதற்கு நாம் என்ன வார்த்தை வைத்திருக்கிறோம்? பெருந்தொற்று. இப்போ இந்த ஆங்கிலத்தில் சொன்ன வாக்கியத்தை தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த கொரோனா அல்லது இந்த கோவிட்-19 ஒரு பெருந்தொற்றாக தொடங்கியது, அது ஒரு பெருந்தொற்றாக வளர்ந்தது, வருங்காலத்தில் அது பெருந்தொற்றாக இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறது. அப்ப இந்த விஷயத்தை ஒரு ஆங்கிலம் தெரிந்த ஒருத்தரால படிக்கவும் புரிந்து கொள்ளவும் முடிகிறது. தமிழ் மட்டுமே தெரிந்த ஒருத்தரால இதை படிக்கவும் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை என்கிற ஒரு கெடுவாய்ப்பான சூழலில் நாம் இருக்கிறோம். இதற்கு காரணம் நமக்கு போதுமான கலை சொற்களை நாம் உருவாக்கி கொள்ளவில்லை. அப்போ அதுதான் முதல் படி. அதை நாம் செய்ய வேண்டும். இதை அரசாங்கம் சார்ந்த அமைப்புகள் செய்கின்றன. தமிழ் வளர்ச்சிக்காக துறைகள் இருக்கின்றன, பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, அவரெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அது போதுமானவையாக இருக்கின்றனவா என்கிற ஒரு கேள்வி நாம் எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த இடத்திலே தான் நான் நினைக்கிறேன், முதல் மொழி போன்ற தன்னார்வ அமைப்புகள் இந்த இடத்தை நிரப்ப முடியும். அதற்கு செலவாகும், உண்மைதான். ஆனால் அதற்கு நாம் நிதி திரட்டி அதை செய்தாக வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் தமிழை நாம் தமிழ் ஒரு செம்மொழி, அதில் அது எல்லா விதமான தகுதியும் இருக்கிறது என்றாலும் தமிழை ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு மொழியாக தகவமைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கிறது. அதை நிச்சயமாக முதல் மொழி போன்ற அமைப்புகள் செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி, இந்த ஒரு நல்ல கூட்டத்தில் எனக்கும் சிறிது நேரம் ஒதுக்கி பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான நன்றிகளை கூறி முதல்வருடைய வாழ்வுக்கு அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மாலை வணக்கம். மிக சிறப்பாக இந்த 5ஆம் ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு கிடைத்த வரவேற்பு உண்மையிலே எங்களை பெருமகிழ்ச்சி கொள்ள செய்கிறது. ஏனென்றால் இவ்வளவு பேர் இந்த விழாவிற்கு வருவார்கள் என்று நாங்கள் கணக்கு போட்டு வைத்திருந்தோம். ஆனால் அதையும் தாண்டி அரங்கம் நிறை கூட்டம், மாணவர்கள், மாணவிகள், இளம் வயதினர், முதியவயதினர் என்ற அனைத்து தலைப்புடனும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் முதல் மொழி சார்பில் எங்களுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக ஒவ்வொரு முறையும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நீங்கள் திரளாக ஆதரவு கொடுத்து தொடர்ந்து முதல் மொழியின் நோக்கமான அறிவியல் தமிழை